அனைவருக்கும் வணக்கம் மக்களே. இந்த ஒரு வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, எல்லாருமே ஃபோட்டோலே தம்ப்நெயிலே டைட்டிலே பார்த்துருப்பீங்க மக்களே. ஆமாங்க, தமிழ்நாடு வில்லேஜ் அசிஸ்டன்ட் வேலைவாய்ப்புக்கான புதிய நோட்டிஃபிகேஷன் அஃபிஷியலாக நமக்கு கொடுத்துருக்குறாங்க. இந்த 2025-26ஆம் ஆண்டிற்கான சரிங்களா புதிய வேலை. நிறைய பேருக்கு வில்லேஜ் அசிஸ்டன்ட்னா தான் தெரியும், ஒரு சில பேருக்கு கிராம உதவியாளர்னா தான் தெரியும், ஒரு சில பேருக்கு வந்து விஏஓ அப்படின்னா தான் தெரியும். ஸோ அதனால் 3 விதமாகவும் சொல்லியிருக்கிறேன். ஸோ ஈஸியாக நீங்கள் புரிஞ்சுக்கிறதுக்காக சரிங்களா. ஸோ இந்த விஏஓ உதவியாளர் வேலைவாய்ப்புக்காக கிட்டத்தட்ட நமக்கு 2299 வேக்கன்சி அஃபிஷியலாக கொடுத்துருக்குறாங்க சரிங்களா. இந்த வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் ஒரு வருஷத்தில் கண்டிப்பாக ஒரு வாட்டியாவது நோட்டிஃபிகேஷன் அஃபிஷியலாக ரிலீஸ் பண்ணி கொடுத்துடுவாங்க. ஸோ அதன் அடிப்படையில் பார்க்கும்போது இந்த வருஷத்துக்கான நோட்டிஃபிகேஷன் இந்த மாதமே கொடுத்துட்டாங்க. அப்ளை பண்ணுறதுக்கு ஸ்டார்டிங் டேட்டும் கொடுத்தாச்சு, எண்டு டேட்டும் கொடுத்தாச்சுங்க. ரொம்ப சீக்கிரமாக அப்ளை பண்ணுங்கள். சீக்கிரமாக ரொம்ப கம்மியான டைம் தான் கொடுத்துருக்குறாங்க சரிங்களா. இந்த விஏஓ உதவியாளர் வேலைவாய்ப்பை பற்றின முழு தகவல் தான் இதில் இருக்க போகுது. டோட்டல் நம்பர் ஆஃப் வேக்கன்சி எவ்வளவு வந்திருக்குது, அதில் ஒவ்வொரு மாவட்ட வாரியாக எவ்வளவு வேக்கன்சி கொடுத்துருக்குறாங்க, ஸோ அதில் மினிமம் ஏஜ் என்ன, மேக்சிமம் ஏஜ் என்ன, மினிமம் சம்பளம் எவ்வளவு, மேக்சிமம் சம்பளம் எவ்வளவு, அதே மாதிரி கவர்மெண்டோட அலவன்ஸ்லாம் இவ்வளோ கிடைக்க போகுது, அதே மாதிரி இந்த வேலை வாய்ப்புக்கு யார் யாருக்கெல்லாம் வந்து முன்னுரிமை கொடுக்க போறாங்க, எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸில் பதிவு பண்ணியிருக்கிறவங்களுக்கு என்னென்ன முன்னுரிமை இருக்க போகுது இதில். ஸோ அதை தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணுறதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்லாம் தேவை, அது என்னென்ன ஃபார்மெட்லாம் இருக்கணும், அப்ளை பண்ணுறது வந்து ஆன்லைனில் பண்ணணுமா ஆஃப்லைனில் பண்ணணுமா, ஸோ இந்த மாதிரி நிறைய கொஸ்டின்ஸ் உங்கள் மனசில் இருக்கும். ஸோ எல்லா டீட்டெயில்ஸுமே தெளிவாக நான் வந்து சொல்ல போகிறேன் சரிங்களா. அது மட்டும் இல்லாமல் ஈஸியாக இந்த வேலையை நீங்கள் வாங்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும், அதுக்கான ஸ்ட்ராட்டஜிஸ் என்ன, ஸோ அதை பற்றின தகவலும் இந்த ஒரு வீடியோவிலே நான் சொல்ல போகிறேன் சரிங்களா. ஸோ இது எல்லாமே தொடர்ந்து நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி நமது கவர்மெண்ட் ஜாப் டெய்லி அப்டேட் சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக முதல் முறையாக நமது சேனலை பார்க்குறீங்க, நமது வீடியோவை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுன்ற ஆப்ஷனில் போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய அரசு துறையிலிருந்து வரக்கூடிய எல்லா விதமான கவர்மெண்ட்டோட ஜாப்ஸ் அப்டேட்ஸ் நோட்டிஃபிகேஷன் இது எல்லாமே நீங்கள் உடனுக்குடனே நமது சேனல்ல ஈஸியாகவே துல்லியமாகவே தெரிஞ்சுக்க முடியும் சரிங்களா. ஸோ அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் கான்டாக்டில் இருக்கக்கூடியவங்க எல்லாருக்கூடையும் ஷேர் பண்ணிங்கன்னா ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாக இருக்குங்க. ஏன்னா இந்த மாதிரி முக்கியமான வீடியோஸ் அப்டேட் நோட்டிஃபிகேஷன் எல்லாமே நீங்கள் உடனுக்குடனே நமது சேனலில் ஈஸியாகவே துல்லியமாகவே தெரிஞ்சுக்க முடியுங்க சரிங்களா. சரி, ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போயிட்டு இதற்கான முழு அப்டேட்டுமே பார்க்கலாம். மெயினாக எல்லாருக்கும் ஒரு 5 பேருக்காவது நம்மளுடைய வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா எல்லாருக்கும் இந்த வீடியோ தெரியட்டும், எல்லாருக்கும் இந்த அப்டேட் நோட்டிஃபிகேஷன் தெரியட்டும். நிறைய பேருக்கு அரசு வேலைக்கு போக முடியாமல் இருக்கிறதுக்கு காரணமே எப்போ எந்த வேலை வருது, அதற்கான ஸ்டார்டிங் அப்ளை பண்ணுறதுக்கு எப்போ, முடிகிறது எப்போ, இதெல்லாம் தெரியாமல் இருக்கிறதுனால தான் நிறைய பேர் வந்து அரசு வேலைக்கே போக முடியாமல் இருக்காங்க. முடிஞ்ச அளவுக்கு எல்லாருக்கூடயும் ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இங்க தெளிவா மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்கிறாங்க, வில்லேஜ் அசிஸ்டன்ட் ரெக்ரூட்மெண்ட்டுக்கான புதிய வேலைவாய்ப்பான நோட்டிஃபிகேஷன் தாங்க இது. கிட்டத்தட்ட நமக்கு 2200 வேக்கன்சி கொடுத்துருக்குறாங்க சரிங்களா. ஃபர்ஸ்ட்டு இந்த வேலைவாய்ப்பு எங்கேருந்து நமக்கு வந்திருக்குது, எந்த துறையின் கீழ் செயல்படுது அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு வருவாய்த்துறை மற்றும் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் டிபார்ட்மெண்ட் அங்கேருந்து தான் நமக்கு இந்த வேலைவாய்ப்புக்கான நோட்டிஃபிகேஷன் அஃபிஷியலாக கொடுத்துருக்குறாங்க. ஜாப்போட கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு கவர்மெண்ட் ஜாப் தாங்க, நிரந்தரமான ஒரு அரசு வேலை தான். அதில் வந்து எந்த விதமான சந்தேகமும் வேண்டாம். அடுத்ததா எம்ப்ளாய்மெண்ட் டைப்பை பொறுத்த வரைக்கும் ரெகுலரான பேசிக்கான ஜாப்ஸ் தாங்க. இதில் வந்து பகுதி நேரமாகவோ இல்லை வந்து கான்ட்ராக்ட் பேஸ் பண்ணியோ ஸோ அந்த மாதிரி எதுவும் கிடையாது, நிரந்தரமான ஒரு அரசு வேலை தாங்க. அடுத்தது டோட்டல் நம்பர் ஆஃப் வேக்கன்சி அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு 2299 வேக்கன்சி அஃபிஷியலாக கொடுத்துருக்குறாங்க சரிங்களா. இது இன்னும் ரொம்ப முக்கியமானதுங்க நமக்கு. அடுத்தது பிளேஸ் ஆஃப் போஸ்டிங், தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய ஆண்கள் பெண்கள் அனைவருமே நீங்கள் விண்ணப்பிச்சுக்கலாம். அதே மாதிரி போஸ்டிங்கும் உங்களுக்கு 38 மாவட்டத்துக்குள்ள எங்கே வேணும்னாலும் உங்களுக்கு போஸ்டிங் வந்து போடுவாங்க கொடுப்பாங்க சரிங்களா. அடுத்ததான் அஃபிஷியல் வெப்சைட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா https://tndistricts.nic.in/ இதுதான் அஃபிஷியல் வெப்சைட்டு. இந்த வெப்சைட்டில் போயிட்டு தான் நீங்கள் வந்து அப்ளை பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை நோட்டிஃபிகேஷன் செக் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை வந்து எவ்வளோ மாவட்டத்துக்கு எந்தெந்த மாவட்டத்துக்கு எவ்வளோ வேகன்சியாக செக் பண்ணுறதா இருக்கட்டும், அதில் அப்ளை பண்ணுறதுக்கு டாக்குமெண்ட் செக் பண்ணுறதா இருக்கட்டும், எல்லாமே நீங்கள் இந்த வெப்சைட்டில் போய்ட்டு தான் செக் பண்ணிக்கணுங்க சரிங்களா.
அடுத்துதான் டோட்டல் நம்பர் ஆஃப் வேகன்சி அப்படின்னு பார்த்தோம்னா டோட்டலா நமக்கு 2299 வேகன்சி அஃபிஷியலா கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வேலை வாய்ப்பை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நமக்கு அஃபிஷியலா கிடைச்சிருக்குது இல்லையா? ஸோ அதனால ஒவ்வொரு மாவட்ட வாரியா எவ்வளவு வேகன்சி அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு வந்து விழுப்புரம் மாவட்டத்துக்கு 31 வேகன்சி, அரியலூர் மாவட்டத்துக்கு 21 வேகன்சி, ராமநாதபுரம் மாவட்டத்துக்கு 29 வேகன்சி, அதே மாதிரி புதுக்கோட்டை மாவட்டத்துக்கு 17, திருச்சி மாவட்டத்துக்கு 60 வேகன்சி, தஞ்சாவூருக்கு 305, நாகப்பட்டினம் 5 வேகன்சி, திருவாரூருக்கு 139, இந்த மாதிரி 38 மாவட்டத்திற்கும் சேர்த்து நமக்கு வந்து வேகன்சி கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அதே மாதிரி நான் எவ்வளவு வேகன்சின்னு சொல்லிட்டு அதே மாதிரி டேட்டுமே நான் ஃபிக்ஸ் பண்ணி சொல்லிடுறேங்க. அதே மாதிரி அடுத்தது நாகப்பட்டினம், திருவாரூர் 139, கரூர் மாவட்டத்துக்கு 20 வேகன்சி, திருப்பத்தூர் மாவட்டத்துக்கு 32 வேகன்சி, சிவகங்கை மாவட்டத்திற்கு 46 வேகன்சி, திண்டுக்கல் மாவட்டத்துக்கு 16 வேகன்சி, திருவள்ளூர் மாவட்டத்துக்கு 151 வேகன்சி, தருமபுரி மாவட்டத்துக்கு 39 வேகன்சி, தருமபுரி மாவட்டத்திற்கு 39 வேகன்சி, விருதுநகர் மாவட்டத்துக்கு 38 வேகன்சி, நாமக்கலுக்கு 67 வேகன்சி, கோயம்புத்தூர் மாவட்டத்துக்கு 61 வேகன்சி, திருநெல்வேலி மாவட்டத்துக்கு 37 வேகன்சி, வேலூர் மாவட்டத்துக்கு 30 வேகன்சி, தென்காசி மாவட்டத்துக்கு 24 வேகன்சி, அடுத்தது கிருஷ்ணகிரி மாவட்டத்துக்கு 33 வேகன்சி, மயிலாடுதுறை மாவட்டத்திற்கு 13 வேகன்சி, திருவண்ணாமலை மாவட்டத்துக்கு 103 வேகன்சி கொடுத்துருக்காங்க, திருப்பூர் மாவட்டத்துக்கு 98 வேகன்சி, பெரம்பலூருக்கு 21 வேகன்சி, தூத்துக்குடிக்கு 77 வேகன்சி, காஞ்சிபுரம்க்கு 109 வேகன்சி, அடுத்தது சேலம் மாவட்டத்துக்கு 105 வேகன்சி, ராணிப்பேட்டை மாவட்டத்துக்கு வந்து 43 வேகன்சி, செங்கல்பட்டு மாவட்டத்திற்கு வந்து 41 வேகன்சி, ஈரோடு மாவட்டத்துக்கு வந்து 134 வேகன்சி. இப்போ இந்த மாவட்டம் இந்த ஈரோடு மாவட்டத்துக்கு மட்டும் கடைசியாக சொல்லணும்னாலே இந்த இது வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா எவ்வளோ வேகன்சி என்ன படிச்சிருக்கணும் அப்படின்னு பார்த்தோம். ஸோ மினிமம் 10ஆம் வகுப்பு தான் குவாலிஃபிகேஷன் இருக்கு. டேட்டுமே வந்து நீங்கள் சைடில் பார்த்துட்டே வந்திருப்பீங்க இல்லையா? ஸோ இப்போ வந்து இந்த சென்னை, கள்ளக்குறிச்சி, கன்னியாகுமரி, மதுரை, நீலகிரி, தேனி, விழுப்புரம் இந்த 7 மாவட்டங்களுக்கு இன்னும் எவ்வளோ வேகன்சின்னு சொல்லிட்டு கவுண்ட் பண்ணி அது இதில் அப்டேட் பண்ணுவாங்க. அதே மாதிரி டேட்டுமே ஃபிக்ஸ் பண்ணி சொல்லுவாங்க இதில். சரிங்களா? ஸோ அது இன்னுமே லேட்டராக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அப்டேட் பண்ணிடுவாங்க இதில். அதே மாதிரி நிறைய பேர் வந்து எந்தெந்த மாவட்டமோ அந்த மாவட்டத்துக்கு வந்து டேட்டுமே சொல்லியிருப்பாங்க. இப்போ பெரம்பலூர்னா ஸோ அதுக்கு நேராக பார்த்தீங்கன்னா 21 வேகன்சி 10ஆம் வகுப்பு படிச்சிருக்கணும். அதுக்கு வந்து 5ஆம் தேதி 8வது மாதம் போன மாதம் டேட் வந்து முடிச்சாச்சு. இப்போ வந்து கரண்ட்ல இருக்கிறது நான் டேட் வந்து ஒன்று பார்த்து சொல்கிறேன் பாருங்க. இப்போ வந்து விழுப்புரம் மாவட்டத்துக்கு 31 வேகன்சி 16ஆம் தேதி ஓகேங்களா? வரக்கூடிய அடுத்த மாதம் 16ஆம் தேதி வரைக்கும் விண்ணப்பிக்கிறது டேட் வந்து கொடுத்துருக்காங்க. ஏன் இது வந்து ஒவ்வொரு மாவட்ட டேட் வந்து மாறுது அப்படின்னா இப்போ வந்து பார்த்தீங்க கீழே கடைசியாக பார்த்தீங்கன்னா 7 மாவட்டங்களுக்கு வந்து இன்னும் வந்து வேகன்சி அப்டேட் பண்ணலை. ஸோ அதே மாதிரி ஒவ்வொரு மாவட்ட வாரியாக வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து வேகன்சி அப்டேட் பண்ணி அதுக்கான அன்னையிலேருந்து கரெக்டாக 30 நாள் வந்து டைம் வந்து ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ அதனால் நீங்கள் வந்து உங்கள் மாவட்டம் வந்து டேட் முடிஞ்சாலும் வேறு மாவட்டங்களுக்கு நீங்கள் விண்ணப்பிக்கலாம். ஸோ அது உங்களுடைய விருப்பத்தை பொறுத்துதுங்க. சரிங்களா? அடுத்தது ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 21 வயசுலேருந்து 32 வயசு வரைக்கும் விண்ணப்பிச்சுக்கலாம். எஸ்சி எஸ்டியா இருக்கீங்கன்னா 37 வயசு வரைக்கும் விண்ணப்பிச்சுக்கலாம். பிடபிள்யூ கேட்டகரியா இருக்கீங்கன்னா 42 வயசு வரைக்கும் விண்ணப்பிச்சுக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. சம்பளத்தை பொறுத்த வரைக்கும் 11,000லேருந்து 35,000 வரைக்கும் இதற்கான சம்பளம் கிடைக்கும். ஸோ அடுத்தது வந்து செலெக்ஷன் ப்ராசஸ் வந்து கண்டிப்பாக எக்ஸாம் இருக்கும். எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். அந்த எக்ஸாம் வந்து எப்படின்றத அடுத்தடுத்த வீடியோவில் வந்து நான் எக்ஸாம் எப்படி ப்ரிப்பரேஷன் பண்ணணும், எப்படி சிலபஸ் கவர் பண்ணணும், ஈஸியாக எப்படி நம்ம வந்து எக்ஸாம் அட்டன் பண்ணணும், ஈஸியாக எப்படி வேலை வாங்குறதுன்றதை சொல்கிறேன். ஸோ இன்டர்வியூஸ் நடக்கும், டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் நடக்கும். இவ்வளோ தான் செலெக்ஷன் ப்ராசஸ்ன்றதே. சரிங்களா? ஸோ இன்னைக்கான வீடியோவில் அப்டேட் இதுதான். ஸோ மறக்காம எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அடுத்த இந்த வீடியோட தொடர்ச்சி அடுத்த வீடியோவில் வந்து எப்படி நீங்கள் ஈஸியாக வேலையை வாங்குறது, நம்முடைய ஸ்ட்ராட்டஜிஸ் என்ன, ஸோ அப்ளை பண்ணுறது வந்து எந்தெந்த மாவட்டத்தை சூஸ் பண்ணணும், எந்த மாவட்டத்தை சூஸ் பண்ணால் ஈஸியாக உங்களுக்கு வேலை கிடைக்கும் அப்படின்றத ஸ்ட்ராட்டஜிஸ்லாம் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.